ஹை கைஸ், ஐபிஎல் 2025 டிசிசிஸ் எல்எஸ்ஜி மேட்ச் நம்பர் 4 வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா வைசாக்கில் ப்ளே பண்ணுறாங்க. டைம் எப்பயும் போல் 7:30 தான். மேட்ச் நம்பர் 4. ஸோ இதுக்காக நம்ம ஸ்டாட்ஸ் அனலைசஸ் இந்த மேட்சை பற்றியும் நம்ம பேச போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போயிடலாம், பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஐடியாஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. உண்மையாகவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களோட ஐடியாஸும் நீங்கள் சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம ப்ரீவியஸ் மேட்சை பற்றி நம்மளோட ஐடியாஸ் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்றத பேசுவோம் இதுக்கப்புறம். ஸோ நான் நான் பேசுகிறேன். ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இந்த கிரவுண்டில் மொத்தத்துக்கே ஒரு 15 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் 8, செகண்ட் பேட்டிங் 7 ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டிங் ஃபஸ்ட், பேட்டிங் செகண்ட் ஃபேவர் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 180. பேசர்ஸ் 41 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 26 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ பேசர்ஸ் தான் அதிக விக்கெட் விழுந்திருக்கு, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ப்ரீவியஸ் ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம எடுத்து வச்ச இமேஜ் ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆடர்ஸ் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் கிட்ட ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 6 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் 3 பேர் ஃப்ளாப்பு. ஸோ அது யாருன்னா கேகேஆரில் இருக்க 3 பேருமே ஃப்ளாப்பு. அது ஏன்னு நான் ரீசன் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்குது. ஏன்னா ரசலை வந்து லாஸ்ட் இயர் சுயா சர்மா கேகேஆருக்கு ப்ளே பண்ண சுயா சர்மா வந்து விக்கெட் எடுத்துட்டார். அது போக ஒவ்வொரு மேட்ச்லேயும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிளேயர் வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுறாரு. ஸோ குர்னல் பாண்டியா 3 விக்கெட்ஸ், ரிங்கு சிங்கை வந்து குர்னல் பாண்டியா தான் தூக்குனார். ஸோ ஹர்ஷீத் ராணாவுக்கு வந்து விக்கெட்டே போகல. பிகாஸ் ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மெம்பர் கூட சொல்லியிருந்தார் யூசர், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆர்சிபி 3 விக்கெட்டில் தான் செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுற டீம் வந்து வெறும் 3 விக்கெட்ஸ் தான் விடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதில் ஹர்ஷீத் ராணாவுக்கு விக்கெட் விழலை. ஏன்னா ஹர்ஷீத் ராணா போட்ட அடுத்த ஓவர் வைபவ் அரோரா போட்டு அந்த அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அதனால தான் இந்த 3 பேருமே ஃப்ளாப்பு. அது போக விராட் கோலி ஃப்ளாப் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு நிறைய யூசர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்ட்யூஷனை வச்சு அது தப்பு கிடையாது. பட் அவர் வந்து கிளிக் ஆகிட்டார். ஹை ஸ்டாட்ஸஸ் இருந்த ஃபஸ்ட் பிளேயரு. அதே போக யூசர்ஸ் வந்து இன்னும் நிறையா சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நான் வந்து நரேனுக்கு தான் நான் கேப் கொடுப்பேன், நரேனுக்கு தான் நான் கேப்டன் வைசி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அந்த கமெண்டை பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் நரேன் தான் கேப்டனாக வந்தார். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. விராட் கோலி, சாசில் குட்டு, படிதார், இவங்க 3 பேருமே டாப் 6 இருக்க 3 பேர் வந்துட்டாங்க இந்த இமேஜில். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ட்ரீம் டீமில் கிடையாது, ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் டீமில் வருண் சக்கரவர்த்தி இருக்கார். யாருமே அவரை ட்ராப் பண்ண கிடையாது. ஸோ அவரை ட்ரீம் டீம் பிளேயராக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இவரோட 4 ஃபில் சால்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஐபிஎல்லில் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். அது போக ஓல்டு டீம் இது ஒரு ஸ்டாட்ஸ் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் அது ப்ளஸ்ஸாகவும் போகலாம் மைனஸாகவும் போகலாம். பட் மேக்ஸிமம் ப்ளஸ்ஸாக தான் போகும் பேட்டர்ஸ்க்கு. ஸோ பவுலர்ஸ்க்கு தான் கொஞ்சம் மைனஸ் ஆகும். அந்த ஓல்டு டீம் லாஸ்ட் இயர் ப்ளே பண்ண டீமுக்கு வந்து எகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணுறப்போ. ஸோ ஃபில் சால்ட் அந்த கிரவுண்ட்லேயும் நல்ல ஒரு ஹிட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் இயரு. ஸோ செகண்ட் பேட்டிங் வேறு சேசிங்கில் ஸோ நல்லா ஹிட் பண்ணார். ஸோ ஃபில் சால்ட்டு 5, நரைன் 6, ரஹானே 7. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜித்தேஷ் சர்மா வந்து கேச்சஸ் எடுத்தே வந்து ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஸோ இவர் வந்து 8. ஸோ ஒரு 8 பிளேயர்ஸ் கிட்ட ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. மொத்தத்துக்கு நம்ம வந்து 16 பிளேயர்ஸ் கொடுத்துருந்தோம். 16 பிளேயர்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் புவி விளையாட கிடையாது. டிம் டேவிட் யாருமே நம்ம வந்து டீமில் எடுத்திருக்க மாட்டோம், அவ்வளோவா கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். வெங்கடேஷ் ஐயருக்கு ஃப்ளாப்பு, லோ ஸ்டாட்ஸில் இருந்தார், அவர் ஃப்ளாப்பு. நானும் எடுக்கவும் இல்லை, நிறைய பேர் வெங்கடேஷ் ஐயரை ட்ராப் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் வந்து சூப்பராக போயிருக்கு. இதை விட செகண்ட் மேட்ச் வந்து இப்போ தேர்ட் மேட்ச் ஓடிட்டுருக்கு, சிஎஸ்கே மேட்ச்சு. அது ரிசல்ட் என்னன்னு தெரியல. ஸோ சிஎஸ்கே மேட்ச் ஓடிட்டுருக்கு, நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. செகண்ட் மேட்சோட இது பார்த்துடலாம். ஃபஸ்ட் மேட்சோட செகண்ட் மேட்ச் இன்னும் சூப்பராக போயிருந்துச்சு நம்மளோட ஐடியாவுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் தான் நிறையா வச்சுருந்தார், வென்யூ ஸ்டாட்ஸ் கிடையாது. அதே போல் பேட்டிங் விக்கெட்டு சரியான பேட்டிங் பிச்சு இருந்தாலும் அவர் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ ஹர்ஷல் பட்டேல் இதில் இருக்க டாப் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஃப்ளாப்பு. மிச்சம் இருக்கிற 5 பேருமே ட்ரீம் டீமு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு, கார்ல்சனு, நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட்டு, ஹர்ஷல் பட்டேல், இவங்க 5 பேருமே ட்ரீம் டீமில் உங்களுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த லைனில் பாருங்கள், இந்த லைனில் ஹெட்மயரு 6. ஸோ இசான் கிசானு கேப்டன், ட்ரீம் டீம் கேப்டன். அதே போல் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்ச்லேயும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிளேயர் வந்து ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பாயிண்ட்ஸில் மேலே வராங்க. அது யாருன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து குர்னல் பாண்டியா எதிர்பார்க்காம 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் இசான் கிசான் இந்த இமேஜில் இருந்தாலுமே கேப்டனாக ஓரளவுக்கு 100 அடிப்பார்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம்.
ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோஸ்லேருந்து இந்த ஸ்டாட்ஸ்லேருந்து மினிமம் 7 to 8 பிளேயர்ஸ் வந்து அசால்ட்டாக ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் இது. நல்லா போயிட்டுருக்கு. உங்களோட ஐடியாஸும் கமெண்ட்ஸில் சூப்பராக இருக்குது. கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கமெண்ட்டை பார்க்குற யூசர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சியா சொல்லியிருந்தீங்க கேப்டனா, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த ஐடியாஸ்லேருந்து வீடியோ பார்த்து உங்களோட ஐடியாஸும் நீங்கள் மெர்ஜ் பண்ணுறப்ப ஒரு சூப்பராக நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு டீம் ஃபிக்ஸ் பண்ணி போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பிளேயரில் 5 பிளேயர் வந்து ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. அப்போ இந்த 6 பிளேயரில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பிளேயர் நம்ம பிக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும். இந்த மாதிரி விராட் கோலி ஃப்ளாப் ஆயிடுவாருன்னு சொன்ன மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லை டிராவிஸ் கட் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிருப்பார். அதே மாதிரி அபிஷேக் சர்மா வந்து ஸ்டாட்ஸ் இல்லை, நான் பிக் பண்ணவே கிடையாது அபிஷேக் சர்மாவை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த இன்ட்யூஷனை வச்சும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டீம் வரும். அதே போல் யூசர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த வீடியோவில் வெறும் ஸ்டாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சில பேர் சொல்லியிருந்தாங்க ஸ்டாட்ஸ் மட்டும்தான் இருக்குது, மேட்சை பற்றி பேசுகிறது இல்லை அப்படின்னு. இந்த வீடியோவில் முழுக்க நம்ம ஸ்டாட்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேட்சை பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரியல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பர்பான யூனிக்கான ஒரு ஆப். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்காக. ஸோ இதில் வந்து நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன், நிறைய பேர் எஸ்ஆர் நோ ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்றீங்க, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருதுன்றீங்க. ஸோ ரியல் 11 வந்து ஒரு சூப்பரான ஆப்பு. எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் உங்களுக்கு மினிஜியல் நிறையா போட்டிருப்பாங்க. லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது, ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது. ஸோ இதில் 33 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இந்த மாதிரி வந்து மினிஜியல்ஸும் இதில் சூப்பராக கொடுப்பாங்க மேட்ச்சுக்கு மேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் ஆப்ஷன், இதுதான் வந்து எஸ்ஆர் நோ. நீங்கள் நிறைய பேர் ப்ளே பண்ணுறீங்க, கமெண்ட் பார்த்தேன் நான், நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ ரியல் 11 சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டீம் வின் பண்ணும், எந்த டீம் டாஸ் வின் பண்ணால் என்ன சூஸ் பண்ணுவாங்க, ஆவேஸ் கான் பிளேயிங் லெவலில் இருப்பாரா, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி எஸ்ஆர் நோ கொடுத்து நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை ப்ளேஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ரியல் 11 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் நோக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டெக்னு ரெஃபர் கோட் போட்டு போனஸ் வரும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிசி டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஜாக் ஃப்ரேசர் மெக்கக், ஃபேப் டு பிளஸி, அபிஷேக் பொரேல், கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா. இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும். இன்றைக்கான கேமுக்கு நம்ம எல்எஸ்ஜி டீமாக பார்த்துடலாம். எல்எஸ்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், நிக்லஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமால், சபாஸ் அகமத், ஆவேஸ் கான், ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும். இதில் நிறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு அதுதான் இம்பார்ட்டண்ட். அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்எஸ்ஜி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த வென்யூலையும் சரி ஹெட்லையும் சரி அவ்வளோவா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஆனால் டிசி பிளேயர்ஸ் நல்லா ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. எல்எஸ்ஜியை கம்பேர் பண்ணுறப்போ எல்எஸ்ஜியில் ரிஷப் பண்ட்டுக்கு மட்டும்தான் நல்லா ஸ்டாட்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் டிசிக்காக ப்ளே பண்ணார். ஸோ ஃபேப் டுப்ளிஸ் ஃபஸ்ட்டு, ரிஷப் பண்ட் செகண்ட், ஸ்டப்ஸு, நிக்லஸ் புரான் 4th, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார் ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரே இன்னிங்ஸில் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த பிச்சுமே பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் வந்து 46 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 21 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பேசர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கும். ஸோ டெத்தில் போகிறப்ப கண்டிப்பாக முகேஷ் குமார் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கலாம். 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குலாம் வந்துடுவார். ஸோ அசுதோஷ் சர்மாவுக்கு இந்த வென்யூவில் சூப்பர்பான ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு நல்ல ஒரு ஏர்லியராக பேட்டிங்கோ இல்லை பவுலிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய். ஸோ இவங்களுக்கும் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. குல்தீப் யாதவுக்கும் ரவி பிஷ்னாய்க்கும். அபிஷேக் பொரேல், அப்துல் சமாத், மிச்சல் மாஸ், ஆவேஸ் கான், சபாஸ் அகமது. ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மேட்ச்சில் சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம மேட்சை பற்றி பேசுகிறப்போ நம்ம பார்க்கலாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்னு. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுலேருந்தே 7 to 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வராங்க. இதுலேருந்து உங்கள் ஐடியாவையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி சூப்பராக போய்க்கலாம். ஸோ ஒரு மேட்ச்சில் வந்து ஸ்டாட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நீங்களும் பார்க்குறீங்க, அதுக்காக தான் நானும் ஸ்டாட்ஸ் நல்லா பக்காவாக எடுத்து தரேன். ஸோ அது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். வெறும் நம்பர்ஸை மட்டும் காட்டுறதை தவிர்த்து நம்ம வந்து இவங்க தான் ஸ்டாட்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ணி இவங்க தான் ஃபஸ்ட் இருக்காங்க ஸ்டாட்ஸில். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் அடுக்கிறத ஹை டு லோ வரைக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து அந்த மேட்சை பற்றி பேசிடலாம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்கக் பவர் பிளேயில்
கொஞ்சம் ரன்ஸ் இப்போ வந்து ட்ரீம் 11 வந்து பாயிண்ட் சிஸ்டம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். பேட்ஸ்மேனுக்கும் ஆல்ரவுண்டருக்கு மட்டும்தான் ஃபேவராக இருக்குது. ஏன்னா ஒரு பவுலர் 3 விக்கெட் எடுத்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் 50+ ஆர் 60+ அடித்தா அவர் வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்துடுறாரு. அந்த பவுலருக்கு வந்து அந்த கேப்டன் வைசி வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பவுண்ட்ரிஸுக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் மட்டும்தான் அந்த கேப்டன் வைசின்றது எல்லா மேட்சுமே போகுது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஜாக் பிரைசன் மெக்கருக்கு வந்து அடித்தா அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிடுவார், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இவர் வந்து இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 55 ரன் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்சில். ஆவரேஜ் வந்து ஒரு 20+ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுவே போதுமான அளவான்னு எனக்கு தெரியல ட்ரீம் டீமுக்குள்ளே வர்றதுக்கு. பார்க்கலாம், ஏர்லியராக அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே போல் ஹிட் பண்ணி ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபேப் டு பிளஸிஸ் நல்ல ஹை ஸ்டாட்ஸு. அபிஷேக் பொறையில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் நல்லாவே லாஸ்ட் இயர் ப்ளே பண்ணியிருக்காரு சில மேட்சஸ்ஸு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து லாஸ்ட் இயர் அந்த டீமுக்கு ப்ளே பண்ணிட்டு லாஸ்ட் இயர் இப்போ ஆப்போனன்ட் டீமுக்கு ப்ளே பண்ணார்னா அதில் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான. அது ஒரு குட் ஸ்டாட்ஸ் தான். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தா இந்த டீம்லேயே நிறையா பேர் வந்து உல்ட்டா இருக்காங்க. ஸோ கேஎல் ராகுலை கன்ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. அவர் மிடில் வந்தாலுமே எல்எச்ஜி கூட அவர் அவ்வளோ சீக்கிரம் அவரை அவுட் ஆக்க முடியாது. ஸோ அவர் ட்ரீம் டீமில் கண்டிப்பாக வருவார். அவர் ரொட்டேட் பண்ணியாச்சும் ரன் ஸ்கோர் பண்ணி எப்படியாச்சும் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேஎல் ராகுலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது, பட் மேட்சை பற்றியும் பேசி ஆகணும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ கேஎல் ராகுலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டப்ஸு அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு டீசன்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர்னால அவர் பவுலிங்கும் கேப்டனும் வேறு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு விக்கெட்ஸ் விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் பேட்டிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் அடித்தாலும் இப்போ ட்ரீம் 11 இருக்க பாயிண்ட் சிஸ்டம்க்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மாவுக்கு இந்த வென்யூவில் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸ்டார்க்கு முகேஷ் குமார் வந்து ஸ்டாக் ஏர்லியராக விக்கெட் பிக் பண்ணலாம், முகேஷ் குமார் டெத்தில் விக்கெட் பிக் பண்ணலாம். ஸோ இவங்களுக்குமே டீசன்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு இவங்க 2 பேர்த்தையும் நான் ஸ்டாட்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். குல்தீப் யாதவ், மோயின் சர்மா வந்து எக்கனாமிக்கலாக கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். பட் விக்கெட்ஸ் நமக்கு முக்கியம் ட்ரீம் டீமில் வர்றதுக்கு. இப்போலாம் பவுலர்ஸ் வந்து 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்தே ஆகணும். எடுத்தால் தான் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் அந்த ஆல்ரவுண்டர் ஃபேவராக தான் போயிட்டுருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் லாஸ்ட் இயர் டெல்லிக்காக ப்ளே பண்ணார், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிஷப் பண்ட் அவர் டெல்லிக்காக ப்ளே பண்ணார், கேப்டனாக இருந்தார், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் வென்யூவில் மிச்சல் மார்ஸு ஒரு 18 ரன்னும் ஒரு விக்கெட்டுமே பிக் பண்ணியிருக்காரு. ஸோ அது லாஸ்ட் இயர் அது வேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த இயர் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸுக்கு மிச்சல் மார்ஸ் அந்த 18 ரன்னும் ஒரு விக்கெட்டும் கன்ஃபார்ம் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான பாயிண்ட்ஸ் தான். ஸோ மிச்சல் மார்ஸ் வந்து டெல்லிக்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரிஷப் பண்ட் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது, ப்ளஸ் லாஸ்ட் இயர் டெல்லி ஓல்ட் பிளேயர். ஸோ கண்டிப்பாக ரிஷப் பண்ட் கேப்டனாக வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ட்ரீம் 11 கேப்டனாக. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் அவரை செகண்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன் ஸ்டாட்ஸில், ஹை ஸ்டாட்ஸில். டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அவ்வளோவா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ மார்க்கமே ஒரு ஆல்ரவுண்டர் தான், அவரை பவுலிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 ரன்ஸ் கிட்ட ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணாலும் ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஸோ அவருமே ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டாட்ஸ் படி நீங்கள் டீம் எடுக்கிறீங்க, ஸ்டாட்ஸ் படி இருக்கவங்கள வந்து உங்கள் டீமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, குறிப்பிட்ட பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 6 பிளேயர் ஃபஸ்ட்டு 6 பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து இருக்க பிளேயர் வந்து ஒன்று ஒரு இந்த ரீசனில் போங்க. லாஸ்ட் இயர் யாராச்சும் எந்த பிளேயராச்சும் அந்த டீமுக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை பாருங்கள். அது இருந்தால் அந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போங்க. அதுவும் ஓப்பனிங் ஆல்ரவுண்டர்னால் கன்ஃபார்ம் ஓப்பனிங் ஆல்ரவுண்டர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நிக்கோலஸ் பூரானுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது கொஞ்சம், பட் நிக்கோலஸ் பூரான்லாம் யாருமே ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டமில் அவர் வந்து ஒரு 20+ ரன்னே வந்து ஏர்லியராக 7 பால் 6 பாலில் அடிச்சிருவார். ஸோ அப்படின்றப்போ ஒரு கன்ஃபார்ம் ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ நிக்கோலஸ் பூரான் மஸ்ட் பிக்காக இருக்கும், எல்லாருமே கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாதுக்கு கொஞ்சம் டீசன்ட் இது இருக்குது. ஸோ சபாஸ் அகமது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஏன்னா அந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் இருக்கார். ஸோ சபாஸ் அகமதுக்கும் விக்கெட்ஸ் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டீசன்ட் ஸ்டாட்ஸும் இருக்குது. ஸோ சபாஸ் அகமதியும் நோட் பண்ணிக்கோங்க. ஆவேஸ் கான் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ டெல்லிக்கு எகென்ஸ்டாக டெத்தில் பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆவேஸ் கான் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகாஷ் தீப்பை பற்றி என்னன்னு தெரியல.
மேபி இந்த மாதிரி ஒரு லோ பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாத பிளேயர்ஸ், ஸ்டாட்ஸ் தெரியாத பிளேயர்ஸ், லோ பர்சன்டேஜ் பிளேயர் ஒரு ட்ரீம் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 இல்லை 4 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்றப்போ நீங்கள் சபாஸ் ஆகும்போது ஒரு ஆல்ரவுண்டரு, ஸோ பேட்டிங்லேயும் கொஞ்சம் ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு, அதே போல் விக்கெட்ஸும் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அப்படின்றப்ப நீங்கள் சபாஸ் அகமதுக்கு போகலாம் லோ பர்சன்டேஜ் பிக்குக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் ஆகாஷ் தீப்புக்கு போகலாம். ஆயுஷ் பதோனிக்கு போனால் லாஸ்ட் இயர் சில மேட்சஸ் ஆயுஷ் பதோனி நல்ல இன்னிங்ஸே ஆடி கொடுத்தாரு. ஸோ ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ இருக்க ட்ரீம் 11 பாயிண்ட்ஸில். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டேவிட் மில்லருக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லை, பட் அவர் கிளச் பிளேயர் தான். மேபி ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க டேவிட் மில்லராக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு 2 டெமோ டீம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஐடியாஸை வச்சு இது பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியாஸை கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐடியா சூப்பராக தான் போயிட்டுருக்கு, பார்த்துக்கலாம். நம்ம இப்போ டீம்ஸ் பார்த்துடலாம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கருண் நாயருக்கு இந்த வென்யூவில் பயங்கரமான ஸ்டாட்ஸ் இருக்குது, சூப்பராக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அவரை வந்து டெல்லி வந்து உள்ளே இறக்குனாங்கன்னா மஸ்ட்டு பிக்கு, கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், நிக்லஸ் போரான், ஃபேப் டூ பிளஸிஸ், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், ஐடன் மார்க்ரம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ரவி கிருஷ்ணா. இந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சே டெல்லி டீமுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் டெல்லிக்கு ஃபேவராக டீம் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி தான் வருது. நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். இப்போது ரிஷப் பண்ட், ஃபேப் டூ பிளஸிஸ், ஸ்டப்ஸு, மிச்சல் மார்ஸ், அக்ஷர் பட்டேல், மார்க்ரம், ஷபாஸ் அகமது, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ரவி கிருஷ்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸை பவுலிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஐடன் மார்க்ரமையும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் ஷபாஸ் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டப்ஸையும் மார்க்ரமையும் ஆஃப் பிரேக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியாஸையும் சொல்லுங்கள். மற்ற யூஸஸ் பார்க்குறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.